ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினம் ஒரு வைஷ்ணவம் என்கின்ற தொடரிலே முதலாக நாம் அனுபவிக்க இருப்பது எம்பெருமான் திருக்கண்களை பற்றின ஒரு பொழுதுபோக்கு. ஏன் திருக்கண்களை முதல் பகுதியாக இன்று எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், எம்பெருமானுடைய அனுக்கிரகம், காருண்யம், வாத்சல்யம் எல்லாம் பரிவு பொங்கக்கூடிய இடம் கண்கள். திருக்கண்கள் மலர்ந்து எம்மை அருள வேண்டும், உம்முடைய அனுக்கிரகம் என்கின்ற மழையிலே ஒரு துளியாவது நான் நனைய வேண்டும் அப்படின்னு தான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள்லாம் எம்பெருமானிடத்திலேயும் பிராட்டியினிடத்திலேயும் மன்னாடி பிரார்த்திக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்ததான திருக்கண்கள், எம்பெருமானுடைய திருக்கண்களை பற்றி இன்று பொழுதுபோக்காக நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். மத்ஸ்யமூர்த்தி, மத்ஸ்யகா கமலலோச்சனகா அப்படின்னா என்ன அர்த்தம்? அனிமிஷகா, கண் மூடாதவன் அப்படின்னு அர்த்தம். மத்ஸ்யம், மீனானது தன்னுடைய பார்வையாலேயே தனது முட்டைகளை வளரச் செய்யும். அதுபோலதான் எம்பெருமான் ஆசிரிதர்களை கண் இமைக்காமல் கடாட்சிப்பவன் என்ன ஆகிறான். இமை கொட்டாதது மத்ஸ்யம். அதை ஆழ்வார் எங்கே சொல்றார்? மீனாய் வந்து உய்யக்கொண்ட தந்தாமரை கண்ணன் அப்படின்னு அருளி செயலிலே நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக மத்ஸ்யமூர்த்தி அப்படின்னு எம்பெருமானை சொல்கிறோம். அடுத்தது வராகமூர்த்தி, மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனகா. பிரளயத்திலே மூழ்கின பொழுது பூமி பிராட்டியை கண்ட பிரீத்தியால் மலர்ந்தது எம்பெருமானுடைய கண்ணழகு. பெரும் கேழலார் உடம்பை கண்ணாயிருக்கை அப்படின்னு சொல்றார். கடல் போலே பெருத்து அது நிறைய தாமரை பூ பூத்தது போல இருந்தது. கடல் பெருத்திருந்தது, பரவி பறந்து அப்படியே அளவு சொல்ல முடியாதபடிக்கு விரிந்திருந்தது. அப்படிப்பட்ட அந்த கடலிலே தாமரை பூத்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருந்ததாம் எம்பெருமானுடைய திருக்கண்களினுடைய அழகு. அதைத்தான் கடல் போலே பெருத்து அது நிறைய தாமரை பூ பூத்தது போல இருந்தது. அப்படி நம்மை கண்களாலேயே இந்த சம்சாரத்திலிருந்து மீட்கக்கூடிய கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நம்ம இந்த சம்சாரத்திலிருந்து மீட்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கண்கள். அதைத்தானே நாச்சியார் திருமொழியிலே சொல்றாள், கண்ணென்னும் நெடுங்கயிறு படுத்தி. அந்த கண்கள் நெடுங்கயிறாக இருக்காம். இங்கிருந்து பரமபதத்திலிருந்து தொடங்கி அந்த கண்கள் இங்கே பூலோகத்திலே ஒரு ஆசிரிதனாவது நமக்கு கிடைக்க மாட்டானான்னு அப்படியே துழாவி அந்த கயிறானது தேடிக்கொண்டிருக்கான். அப்படி ஒரு ஆசிரிதன் கிடைத்தான் அப்படின்னு சொன்னால் அந்த கயிறானது அவனை பிடித்து அப்படியே தன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொள்ளும்படி இருக்கு அப்படின்னு. ஆக வராகமூர்த்தி, மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனகான்னு. ஆக முதல்ல மத்ஸ்யமூர்த்தியினுடைய கண்ணழகை அனுபவித்தோம், வராகமூர்த்தியினுடைய கண்ணழகை அனுபவித்தோம். அடுத்தது நாரசிம்மம். நரசிம்மத்தினுடைய கண்கள் எப்படி இருக்கு? எரிவட்ட கண்கள், கொள்ளிவட்டம் போல் உருண்டு ஜுவலிக்கக்கூடிய கண்களாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், பாகவத விரோதிகள் விஷயத்தில் கொள்ளிவட்டம் போன்று இருக்குமாம் எம்பெருமானுடைய கண்கள். ஆசிரித விஷயத்திலே அப்படியே கடலிலே தாமரை பூ பூத்தது போல இருக்கும். அதே பாகவதர்களினுடைய விரோதிகள் என்றால் அவர்களுடைய விஷயத்திலே கொள்ளிவட்டம் போன்று இருப்பதனாலே எரிவட்ட கண்கள் அப்படின்னு சொல்றார். அடுத்தது இம்மண்ணளந்த கண், சென்னு திசையளந்த செங்கண்மால், பூமியை அளந்தவனினுடைய கண் வாமனமூர்த்தி. பூமியில் உள்ளவர்களினுடைய விடாய் போகும்படிக்கு குளிர கடாட்சித்ததாம் அந்த எம்பெருமானுடைய கண்கள். எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்திரனுடைய காரியத்தை முடித்தோம் அப்படின்றதுனாலே பிரீத்தியாலே சிவந்திருக்காம அந்த கண்கள். இந்த லோக்கத்தில் உள்ளவர்கள், ஆசைப்பட்டவர்களும் சரி ஆசைப்படாதவர்களும் சரி, ஒருத்தரும் வேறுபாடு இல்லாமல் எல்லோர் தலையிலும் தன்னுடைய திருவடியை வைத்து அனுகிரகம் பண்ணினதுனாலே கண்கள் பார்த்தா அப்படி பிரீத்தியோடு சிவந்திருக்காம். அதனால சிவந்த கண்கள். வாமனன் என் மரகத வண்ணன் தாமரை கண்ணினன் எப்படிதானே ஆழ்வார் சொல்றார். ஆக சௌலபியத்தையும் ஸ்ரமகரமான வடிவையும் அதுக்கு பராபகமாக தன் பேராகிய நோக்கிய கண்ணழகை கொண்டவன்தான் எம்பெருமான். சௌலபியம், தன்னை தாழ விட்டு கொண்டு அடியார்களிடத்திலே பழகுவது,
அந்த எம்பெருமானுடைய வடிவழகை பார்த்தாலே நம்முடைய தாபமெல்லாம் தீர்ந்து போகும்படிக்கு இருக்கு. அந்த வடிவழகுக்கே நாம் அவன் அடிமைப்படுத்தி கொள்ளும்படியா இருக்கு. அவனிடத்துல அடிமை, நாங்கள் உமக்கே அடிமை அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. சௌலபியத்தை விடுங்கோள், குணத்தை விடுங்கோள், எல்லாத்தையும் விட்டு விட்டு எம்பெருமானுடைய வடிவழகை பார்த்தாலே அவனுக்கு நாம் அடிமை கொள்ளும்படியா இருக்கு. அப்படி ராமஹா கமலபத்ராட்சகா செங்கண் நெடும் கருமுகில் ஸ்ரீதரன் செய்ய தாமரை கண்ணன் அப்படின்னு எல்லாம் பல இடத்துல ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் இதிகாச புராணங்கள்லேயும் தெரிகின்றது. அப்படி இதிகாச புராணங்களிலேயும் நமக்கு தெரிகின்றது. ஸ்ரீயப்பதியானவன் பிராட்டியோடு சம்ஸ்லேஷ பிரீத்தியாலே செவ்வி பெற்ற தாமரை போன்ற கண்களை கொண்டவனாய் இருக்கான். சரி, எம்பெருமானுக்கு இப்படி சிவந்திருக்கக்கூடிய கண்கள் அப்படின்னா ஆதிசேஷனுக்கும் செங்கன் நாகனை அப்படின்னு சொல்றார்கள். பரமபதத்திலே சாமகான கோஷத்தை கேட்டு அஸ்தானே பயசங்க ஏற்பட்டு கோபத்தால சிவந்திருக்குதாம் ஆதிசேஷனுடைய கண்கள். முண்டோகபனிஷத்தில் சொல்றது அக்னிர் முத்தா சக்ஷுஷி சந்திரசூரியோ அப்படின்னா சந்திரசூரியர்களே எம்பெருமானுக்கு கண்களாக இருக்கின்றார்களாம். விஷ்ணு தர்மத்தில் சொல்றது யஜ்ஞேசோ யஜ்ஞ புருஷகா புண்டரீகாட்ச சங்கீதம்னு ச விஷ்ணு பரமம் பிரம்மம்னு. அப்படி எம்பெருமானுடைய கண்களை பார்த்தால் நமக்கு எந்த ஆசிரிதனுக்கு அனுகிரகம் பண்ணுவோம், இன்று எந்த ஆசிரிதருக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி இருக்கக்கூடிய அந்த திருக்கண்கள், அப்படிப்பட்ட கண்கள் நம்மையும் நோக்கி குளிர கடாட்சிக்கட்டும் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.